Hello and welcome to Banu's Corner. இன்னைக்கு ஒரு கலர்ஃபுல்லான சில்லி பன்னீர் டிஷ் தான் பார்க்க போறோம். இது ஒரு இண்டோ-சைனீஸ் ரெசிபி. பொதுவா பன்னீரை டீப் ஃப்ரை பண்ணி தான் இதுக்கு போடுவோம். ஆனா பன்னீரை டீப் ஃப்ரை பண்ணாம வேற மாதிரி ஹெல்த்தியா பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 4 கலர் குடமிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிகப்பு. அதை கியூப் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் வெங்காயத்தாள், பச்சை மிளகா, வினிகர், மிளகாய்த்தூள், இஞ்சி, பூண்டு, உப்பு, சில்லி சாஸ், கெச்சப், சோயா சாஸ், சீனி, சர்க்கரை. இனி நம்ம சாஸஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். கெச்சப்போட சோயா சாஸையும் சில்லி சாஸையும் அப்புறம் வினிகரையும் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுடுவோம். இனி சோள மாவோட எடுத்து வச்சிருக்கிற உப்பு நல்ல மிளகையும் மிக்ஸ் பண்ணிட்டு பன்னீர் மேலே தூவிடுவோம். அதை ஃபர்ஸ்ட் நல்ல ஸ்பூனால் யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாகவே விடுங்க. தண்ணியை விட்டு பெசரி வைங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. ஜஸ்ட் கோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பேனில் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதை பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே எண்ணெயில் தான் நம்ம மற்ற ஐட்டம்ஸையும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ பன்னீரை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துடுங்க. முதல்ல நம்ம இஞ்சி பூண்டும் போட்டுட்டு இனிமேல் எல்லாமே குயிக்காக ஸ்டர் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிடுங்க. அது வதங்கின உடனே வெங்காயத்தை போட்டுடுங்க. அது ஸ்டர் பண்ண உடனே நம்ம குடமிளகாவையும் போட்டுடலாம். ஒரு மீடியம் ஹையில் இருக்கிறதுனால நம்ம குயிக்காக வதக்கி எடுத்துடலாம். இனி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீ சுகர் ஆட் பண்ணுங்க. சால்ட்டும் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம சோயா சாஸ்லேயே நிறைய சால்ட் இருக்கும். நீங்கள் கடைசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாஸஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிவிடுவோம். சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்க. ஆனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூடுதலாகவோ குறைச்சலாவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. இனி நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக கம்பைன் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. இது ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் கொஞ்சம் ஜாஸ்தி வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது குடமிளகா அப் டு 2 கப்ஸ் நான் ஆட் பண்ணேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்றாப்புல 1 கப்போ 2 கப்போ உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ இல்லை தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வெங்காயத்தாள் அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு இறக்கிடலாம். இந்த சில்லி பன்னீரை ஆப்படைசராக அப்படியே சாப்பிடலாம். இல்லைன்னா ரைஸ் நூடுல்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு சப்பாத்தியில் ரோல் பண்ணியும் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.